பிரதர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். அண்ட் ஜீசஸ் பிளட் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் பதில் கொடுத்து வர்றீங்க. ஆமாம், எஸ். இது கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வர்றது. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக இது பலருக்கு பெரிய ஒரு அற்புதத்தை கொடுத்தோம், அதே நேரத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஆமென். ஆண்டவரை அறியக்கூடிய அறிவை கொடுக்கும். நிச்சயமா இது ஒருத்தர் பார்த்தாலும் தான், 9 பேர் பார்த்தாலும் தான், அது பரலோகத்தின் பலன் மிகுதியா இருக்கும். எஸ் எஸ். தேங்க்யூ. அதன் அடிப்படையில் அடுத்த கேள்வியை நாங்கள் கேட்குறோம். ஓகே. கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் வந்த பின் அவரது வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத சம்பவங்களை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதை மாத்தி உங்ககிட்ட கேட்குறோம். நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவங்களை பற்றி சொல்லுங்களேன். உண்டு. என் வாழ்க்கையில 2 சம்பவங்கள். அதுல மேஜர் சம்பவம் எப்படின்னா, ஆண்டவரே இறங்கி வந்து அற்புதம் செய்தது என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஏன்னா என்னுடைய தாயாருக்கு அந்த பில்லி சூனிய பாதிப்புல இருந்து எத்தனையோ இடங்களுக்கு போனோம், ஆனா விடுதலை கிடைக்கல. எத்தனையோ மந்திரவாதிகள் எல்லாம் வச்சு பார்த்தோம், ஒண்ணுமே எந்த சுகமும் கிடைக்கல. எவ்வளவோ பணங்கள்லாம் செலவாச்சுது. ஆனாலும் பாருங்க, நான் 1985 ஆண்டவர் எனக்கு சிலுவையோட தரிசனம் கொடுத்தாரு. நான் அப்போ ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வளர்ந்தேன். ஒரு சபையில நான் போய் சேர்ந்தேன். ஆனா எனக்கு அங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சரியான ஒரு டீச்சிங் இல்லை. நான் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், விடுதலை இல்லை, போராட்டம் நீங்கலை அப்படின்னு சொல்லும் போதுதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தேவன் என்னை வீட்டிலே அபிஷேகம் பண்ணார். 1991 நான் ஒரு மகிமையின் அபிஷேகத்தை தான் நான் பெற்றிருந்தேன். ஆனால் பாருங்க, வேதத்தில் நிறைய காரியம் உண்டு. வேதம் ஒரு கரை காணாத கடல். நான் அப்போ அந்த அக்கினி அபிஷேகத்தை குறித்து நான் அதில் வேதத்தில் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு அப்போஸ்தல அழைப்பு வந்தது. எப்படி அப்படின்னு சொன்னால், நான் அப்போ 1991 97 வரைக்கும் ஓசூரில் இருந்தேன். அப்போ ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருந்தேன். அப்போ திடீர்னு நான் சில சபைகளுக்கு போய் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒரு திருப்தி இல்லை. பாருங்க, தேவன் நம்மை சத்தியத்தில் அழைத்திருக்கிறார். அப்போ அந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சாதான் நம்ம நித்தியத்துக்குள்ள என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். அப்போ எப்படி அப்படின்னு சொன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்தூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் ஈச்சங்காடுன்னு ஒரு கிராமம், பசுபதி அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒசூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் அவர் ஓசூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பாஸ்டர், அவர் யாருன்னே தெரியாது, பைபிளோட ஓசூர் பஸ் ஸ்டாண்டில் அவர் நின்றுருக்கார். அவர் பேர் ஞானசேகர். அங்கே ஓசூரில் ஊழியம் செய்கிறாரு. அப்போ பாருங்க, எனக்கும் அவரை முன்ன பின்ன தெரியாது, என்னுடைய நண்பருக்கும் அவரை முன்ன பின்ன தெரியாது. ஆனால் ஓசூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பைபிளோடு இருந்தார். நைட்டு 10 மணிக்கு நின்றுட்டு இருந்திருக்காரு. இவர் கிறிஸ்தவங்களை கண்டா ரொம்ப ஆசை. ஊழியக்காரங்களாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போவார், அவங்கள இன்வைட் பண்ணி உபசரிப்பார். அந்த மாதிரி ஒரு அன்புள்ளம் படைத்தவர் வைங்களேன். அப்போ அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. எங்கள் வீட்டுக்கு வாரீங்களா ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போகும்போது நைட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன குறித்து அந்த ஞானசேகர்ங்கிற ஊழியருக்கு வெளிப்படுத்தியிருக்கார் ஆண்டவர். இப்படி அவர் பேர், உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்படி இருப்பார், என்னுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் சொல்லி இப்படி இருப்பார். அவங்க அம்மாவுக்கு இருக்கிற பில்லி சூனிய கட்டு, பயங்கரமான பில்லி சூனிய கட்டு, அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஊழியக்காரங்களும் கிடையாது. ஆனால் அப்போ நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ அன்னைக்கு இருந்த பிரபலங்கள், இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரபலங்கள் கூட்டத்துக்குலாம் போய் பார்த்தோம். ஆனால் எங்கேயுமே அது நல்லா ஆகலை. இப்போ அவரு சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி பயங்கரமான கட்டுங்க, அது ஒரு ஊழியர் பேரை சொல்லி இங்க போனாதான் அது நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு அவங்க வீட்டில் அவர் தங்கிட்டு காலையில அவருடைய இடத்துக்கு அவர் போயிட்டாரு. மறுநாள் காலையில என்னுடைய நண்பர் நான் தங்கியிருந்த இடத்துல என்னுடைய ரூம் கதவை தட்டுறாரு. காலையில 6 மணிக்கு வந்துட்டாரு. என்னங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பிரதர், இந்த மாதிரி ஒருத்தர் அவர் ஊழியக்கார் உங்க வீட்டில் உள்ள எல்லாமே சொல்லிட்டாரு பிரதர், உங்க அம்மாவுக்கு இப்படி இருக்கலாம், என்ன அவருக்கு தெரியாது, எனக்கே தெரியாது, உங்களுக்கு அவர் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார்.
நீங்கள் அவரை மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லி அண்ணையோ எல்லா ஆவியும் நம்பக்கூடாதியா, அது தேவனால் அருளப்பட்ட ஆவியாங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கணும். அப்போ சொன்னா பவுல் சொல்லியிருக்காருல்ல, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பிட்டேன். சரி நான் அவர் பார்க்குறேன் அப்படின்னோடனே அப்போ நான் வேலை பணியாற்றி கொண்டிருந்த ஸ்கூலுக்கே அவர் வந்தார். அந்த ஞான செய்கிற ஊழியக்காரர் வந்தார். வந்துட்டு என்கிட்ட பேசினார். அப்போ எனக்கு நான் பிஸியாக இருக்கேங்க, அந்த ஸ்கூல் நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே அவர் அப்புறம் நான் நாளைக்கு எனக்கு தற்செயல லீவ் வந்ததுனால அவரை போய் பார்த்தேன், மீட் பண்ணி பார்த்தேன். பார்த்த உடனே அவர் நிறைய அக்கினியின் அனுபவங்களை குறித்து எனக்கு போதிச்சார். பைபிளில் உள்ள வேத வசனத்தோட ஆதாரத்தோட அக்கினி அபிஷேகத்தை குறித்து முதல்ல எனக்கு உணர்த்துறாரு. உணர்த்தும் போது சொன்னார், எங்கள் வீட்டில் 2 அவர் வந்து உங்கள் ஊரே தெரியாது அவருக்கு, ஆனால் 2 தலைமுறையில் உள்ளவங்க பேர்லாம் சொல்லிட்டாரு. எங்கள் தாத்தா பேர் எனக்கு தெரியும், எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, ஆனால் அவருடைய எங்கள் தாத்தாவுக்கு அப்பா பேரையும் சொல்லிட்டாரு. 2 தலைமுறை சொல்லி உங்கள் ஊர் லொக்கேஷன் இப்படி இருக்குது, உங்கள் ஊரில் சூசைட் பண்ணி பேயா அலைகிறவங்கெல்லாம் இத்தனை பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்காங்கிறதையும் கரெக்டாக சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு ரொம்ப நம்பிக்கை. அப்போ அவர்கிட்ட அந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்கள் கிரியை செய்யறத நான் சூசைட் பண்ணவங்க அப்படி பேயா அலைவாங்க. ஆமா, எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. இப்போ ஒரு நபருக்கு அவர் வந்து சூசைட் பண்ணிட்டான்னு வைங்க, அவருக்கு வந்து அவர் எந்த யாரா இருந்தாலும் சரி, 80 வயசோ 70 வயசோ இல்ல 90 வயசோ அவருக்கு ஆயுசு நாட்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டாருன்னா, தற்கொலை பண்ணியோ இல்ல ஒவ்வொரு விபத்துல மரிச்சாலோ அந்த ஆத்மா வந்து எடுத்துக்கொள்ளப்படாது. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், இந்த பூமியில சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா அது யாருக்குள்ளேயாவது உள்ள இருக்கும், அவங்கள கொல்லாது, ஆனால் அவங்களுக்குள்ள கிரிய இருக்கும், உள்ள இருக்கும். அதனுடைய அதான் நிறைய இந்த பிசாசு பிடிச்சி ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அப்படி இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அது என்ன பண்ணிடும், பாதாளத்துக்கு இறங்குறது, பாதாளத்துல இறங்கி கிறிஸ்தவங்களா இருந்து சூசைட் பண்ணாலும் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது, பரதீசுக்கு போக முடியாது, அவனுக்கு பாதாளம் தான் கட்டி. ஏன்னா அவன் வாழ்கின்ற நாளுக்கு முன்பதாக அவன் என்ன பண்ணிட்டான், சூசைட் பண்ணிட்டான். இல்ல இப்போ சூசைட் பண்றவங்க வந்து பரலோகத்துக்கு போகவே முடியாதா? கண்டிப்பா போக முடியாது. எந்த இதுனாலும் போக முடியாது. அவனுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. எந்த மன்னிப்பும் கிடையாது. இல்ல அவன் நல்ல, அதாவது ஒரு தீமை செய்யாம அவனுக்கு தீமை செய்யறான், அவனுக்கு தனக்குத்தானே ஒரு தீமை. நியாயம் இருக்கிறது கர்த்தர்ல, அவரு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அதான் கேக்குறேன். ஆனா இதான் முறை, ப்ரொசீஜர். நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றாலும் பரலோகத்துக்கே போக முடியும், கேட்டீங்களா? அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் சொன்னதுக்கெல்லாம் நான் கரெக்ட் ஓபே பண்ணேன். அவரு கூட இணைஞ்சு ஜெபிக்கும் போது அக்கினி எனக்குள்ள வர ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி 91ல நான் அபிஷேகம் பெற்றேன், அது வெறும் மகிமையான அபிஷேகம் தான், அது பெந்தைகோஸ்தே அனுபவம். ஆனா இந்த லைனுக்குள்ள வரும்போது அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஸ்டேஜுக்கு நம்ம வந்துருக்கோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் நமக்குள்ள தரிப்பிக்கப்பட்ட பிறகு நம்முடைய அபிஷேகமே அது ஒரு பவர்ஃபுல்லா மாறிடுது. அப்போ ஏன் அந்த மகிமையின் அபிஷேகம் தேவன் கொடுக்கறதுதான், ஆனா அதை தள்ளப்பட்ட தூதர்கள்லாம் ஈஸியா அதை மேற்கொண்டுருவோம். அது அவன் கிரியை செய்யறதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த அக்கினிக்கு முன்னாடிதான் விழுந்து போன தூதர்கள்லாம் நிற்க முடியாது, அலற ஆரம்பிப்பான், கேட்டீங்களா? அப்போ இந்த அனுபவத்துக்குள்ள வந்த பிறகுதான் ஆண்டவர் எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. அந்த சத்தியத்தில் உள்ள ஊழியக்காரர்கிட்ட கூப்பிட்டு போனப்பறம் அங்கே போய் தான் ஒரு பையன், நான் வீட்டில் ஜெபிக்கும் போதே, இந்த அபிஷேகம் பெற்று வீட்டில் ஜெபிக்கும் போதே அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, விடுதலையை கொடுத்துட்டாரு. ஆனால் குறிப்பிட்ட அந்த ஊழியக்காரருடைய கூட்டத்துக்கு போன பின்னாடி தான், அதனால் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன், தஞ்சாவூரில் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா இருக்காரு. அவர்லாம் ஆரம்பத்தில் பயங்கரமான பவராக இருந்தார். அங்கே அந்த கூட்டத்துக்கு கொண்டு போகும்போது தான் ஆண்டவர் அக்கினி ரதமாக இறங்கினார். என் வாழ்க்கையில மறக்க முடியாத இந்த அக்கினி ரதம் இறங்கிச்சினாலே அவன் எலியாவின் பலன் உள்ள ஒரு மனுஷன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு. இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சாட்சி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஆனா இதுல நீ கவனிக்க வேண்டியது, என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். இன்னைக்கு நம்ம உற்றார் உறவினர்களை விட மற்றவங்களை விட இயேசு நம்மை நேசிக்கிறார். என் மகன் ஸ்ரீவன் சித்திரபாண்டின்னு சொன்னாரு. எங்க அம்மாவுக்கு இறங்கும் பொழுது, மகளே உன்னுடைய கண்ணீரை கண்டேன், 27 வருடமாக நீ கொடூர பில்லி சுனியத்தினால நான் பாதிக்கப்பட்டிருந்த அன்னைக்கு நீ மரண படுக்கையில் இருக்குமா நான் உன்னை தொட்டேன். என் மகன் ஸ்டீபன் சித்திரபாண்டி உன் தலையில கை வச்சு ஜெபிக்கும் பொழுது அன்னைக்கு நான் அவனை ரட்சித்து நல்ல சுகத்தை கொடுத்து வந்து இந்த தஞ்சாவூர்ல இந்த பரிசுத்த பூமி கொண்டு வந்து யாருக்குமே கொடுக்காத அந்நிய பாசையோடு அக்கினி ரதமா உன் மேல நான் இறங்கியிருக்கேன். என் மகன் ஸ்டீபன் சித்திரபாண்டி மூலமா தான் அந்த குடும்பத்துக்குள் நான் பிரவேசித்தேன்னு சொன்னாரு.
அப்போ எவ்வளவு பெரிய மேலான ஒரு வாக்கியம் பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என் மகனே அப்படின்னு கூப்பிடும் போது இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒரு பெரிய சந்தோஷமா அதை நான் என்ன செய்யறேன், நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு சூப்பர் ஸ்டார் யாரு? ஏசுநாதர் தான் எனக்கு சூப்பர் ஸ்டார். எப்படி ஆண்டவரே, எங்கேயுமே முடியாத இவ்வளவு பெரிய அற்புதம் நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா அநேக ஊழியக்காரர் சொன்னாங்க, உங்க ஜெபம் தான் காரணம். இத்தனையோ பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு, ஆனா நீங்க அந்த அளவுக்கு ஜெபிச்சிருக்கீங்க. ஆமா, எங்க வீட்டுக்குள்ள நான் கண்ணீர், தேவனுடைய பாதத்துல என் கண்ணீரை நான் ஊத்துனேன். எங்க வீடு அப்படிலாம் நான் போட்டு ஜெபிச்சேன். இந்த அபிஷேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இன்னைக்கு பாருங்க, சில சபைகள்ல நீங்க அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, நம்ம ரட்சிக்கப்பட்டோடனே ஆண்டவர் உள்ள வந்திருக்காரு, உள்ள உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டுப்படுத்திருந்தாங்க. வேற எங்கேயும் போக விட மாட்டேங்காங்க. ஆனா அதெல்லாம் மீறி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள்னு சொல்லி நம்ம உண்மையா தேடும் பொழுதுதான் நமக்கு ஆண்டவருடைய வல்லமை அக்கினி கிடைச்சது. ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி, மிகப்பெரிய ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி. அந்த அக்கினி அனுபவத்துக்குள்ள வரும்போது நம்ம வீட்டுல உள்ள கட்டுகள்லாம், எதிர் சக்திகள்லாம் எரிக்கப்படுகிறது. எங்க அப்பா எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க சம்பாதிச்ச பணம் பூரா இதனால வீணா போச்சு. அவங்க கஷ்டப்பட்டு 48 வயசுல மறிச்சிட்டாங்க. ஆனா அவங்களால கூட உண்மையா அந்த நேரத்துல என்ன செய்ய முடியல, இப்பேற்பட்ட விடுதலையை பார்க்க முடியல. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பெரிய இன்னொரு மிராக்கிள், கடைசி காலத்துல வலு சொற்பத்தை கட்டக்கூடிய வல்லமை புரிஞ்சு தூதனை இறங்கி வந்துட்டார். ஆமா, அந்த ஊழியக்காரர் சொல்லும் போது ஆசீர்வாதையா சொன்னார், என்னால இந்த ஸ்டேஜ்ல நிற்க முடியல, அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்களில் உள்ள பில்லிசுனை கட்டுகள்லாம் எரிஞ்சு இந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், சரியான ஒரு ஊழியத்துல சரியான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், இனி இந்த பிசாசு தப்ப முடியாதுன்னு அப்பவுமே எனக்கு. அப்ப நான் மனசுக்குள்ள நினைச்சேன், ஆண்டவரே வேற எங்கேயும் தகடு இருந்தா அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சிருந்தேன். ஆனா அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, என் அன்பு சகோதரனே, நீங்க எப்படி நினைக்கிறீங்க, தகடு உன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, இல்ல தீய சக்திகளின் காலடியில இருந்தாலும் சரி, இயேசு தூதர்களோடு இறங்கி இப்பொழுது சுட்டெரிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பவுமே எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பவுமே ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்போ எனக்கு பாருங்க, ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். பெரிய விடுதலை கொடுத்து, ஒரு அந்நிய பாஷையில 6 வரத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, எல்லாம் சொல்லி, அதுக்கு அப்புறம் 22 வருஷம் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தாரு. மனுஷன் யாருமே மரணத்துக்கு தப்ப முடியாது. ஆனாலும் 1993 மறிச்சிருக்கணும். ஆனால் 22 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து 2015 தான் எங்க அம்மா மறிச்சாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. மறிச்சதுல ஆனா நம்ம எல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு என்னை பேரடைஸுக்கு கொண்டு போய், பரதீசுக்கு கொண்டு போய், என்னுடைய தந்தை இருந்த இடத்துல கொண்டு போய் என்னை காண்பிச்சாரு. என் தாயார் இறந்த அன்னைக்கு நைட்டு எனக்கு பரதீசுல அவங்க பிரவேசிச்சதை காண்பிச்சாரு. என் சகோதரன், கடைசி சகோதரன் மறிக்கும் போது நான் துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒருவரும் பேசக்கூட ஒரு விசேஷ அந்நிய பாசை கொடுத்து ஒரு அக்கினி ஸ்தம்பமா இறங்கி வந்து, அழக்கூடாது, கவலைப்படக்கூடாது, அந்த லோகத்துல பட்ட பாடு போகுதுன்னு சொல்லி என்னிடத்தில் நான் அரவணைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி, அவன் சாகல, என்னிடத்தில் இருக்கிறான், என்னுடைய பிள்ளையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தேட்டினாரு. அன்னையில இருந்தா மரண பயத்தெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இது ஒரு மறக்க முடியாத சம்பவம். 2வது 1995 ஓசூர் சபையிலிருந்து ஆந்திரா ஃபேமிலி ஒன்று அந்த சபைக்கு வந்துகிட்டு இருந்தது. அப்போ அவங்க எங்க ஊருக்கு போய் ஒரு ஜெபம் நடத்தணும், ஒரு கூட்டம் நடத்தணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் அந்த பாஸ்டரு, அந்த ஆந்திரா ஃபேமிலி எல்லாம் போய், ஆந்திராவில் சித்தூர் மாவட்டம்னு சொல்லி ஒரு இடம், அங்க ஒரு குக்கிராமம், சுத்தி வரைக்கும் மலைகள், நடுவில் அந்த ஊரு. அன்னைக்கு 3 கிராமத்துல அந்த கூட்டம் நடத்தணும். இப்போ 95 என்னையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ அந்த சர்ச்சுக்கு நாங்க போயிருந்தேன். போகும்போது அவரு டிஎல்சி சர்ச்சு, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் பாஸ்டரா இருக்காரு. ஒரு ஃபேமிலி கூட அவங்களுக்கு கிடையாது. அவரு 2 வருஷம் அங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு, ஒரு ஃபேமிலி கூட கிடையாது. அப்போ அந்த டிஎல்சி சர்ச் மூலமா அதை நடத்தினாங்க. அப்போ அந்த டைம்ல 3 ஐயர்கள் அங்கிருந்து வந்திருந்து அப்போ எங்களுக்கு பெரிய அளவில் மாலைலாம் போட்டு, நான் அந்த வரவேற்புலாம் எதிர்பார்க்கல, மாலைலாம் போட்டு பெரிய வரவேற்பு. அப்போ அன்னைக்கு வந்திருந்தவங்க கடைசி நான் எதிர்பார்க்கவே, நீங்க தான் அன்னைக்கு செய்தி கொடுக்கணும்ட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி கன்வென்ஷன்ல எங்கேயுமே பேசினது கிடையாது. நான் முன்ன உள்ள சபையில ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கும்போது தெருப்பிரசங்கம் பண்ணியிருக்கேன், வேலையின் மத்தியில் ஊழியம் செஞ்சோம், அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், வீடுகளில் போய் என் சாட்சி சொல்லியிருக்கேன். ஆனா கன்வென்ஷன்ல பேசுறது அதான் எனக்கு முதல் அனுபவம், பெரிய கூட்டத்துல. ஆமா, பெரிய கூட்டத்துல. அப்போ நான் பேச சொன்னாங்க, நான் பேசினேன். ஏசுன்னா யாரு, சாத்தான்னா யாரு,
இயேசுவை வணங்குறதுனால உனக்கு என்ன லாபம், என்ன எப்படி ஆண்டவர் ரட்சிப்பாரு, இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா உனக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், அதை குறித்து இன்னைக்கு சாட்சின்னு சொல்லிச்சு ஒரு செய்தியை ஒரு 45 நிமிஷம் ஒரு செய்தியை நான் பிரசங்கிச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் ஜெபம் பண்ணணும். நான் பெரிய அளவில் ஒன்றும் நினைக்கவே இல்லை, நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம் அவ்வளோதான், வேற என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா பாருங்க, 2 ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்கன்னு சொன்னேன். ஊற்று தண்ணீரே இந்த பாடு, ஆவியானவரே அன்பின் ஆவியான இந்த 2 பாட்டு தான் படிச்சேன். அந்த கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருந்தாங்க. இருக்கும்போது நான் கண்ணை மூடி நான் ஜெபிக்க அப்பெல்லாம் பயங்கரமான பவரா இருந்தது. அந்த 95ல தான் ஜெபிக்க அக்கினி அந்த கூட்டம் ஃபுல்லா இறங்க ஆரம்பிச்சு. இதை நான் சொல்றதுனால என் பெருமைக்காக இதை சொல்லல, கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும், அவருடைய வல்லமையில் ஆண்டவர் பிரியப்படுகிறவர், அதனாலதான் நான் சொல்றேன். அப்போ பாருங்க, டியூப் லைட் மாதிரி வல்லமை இறங்கின உடனே அங்கங்க ஆட ஆரம்பிச்சுட்டு எல்லாம் இந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாம். என்ன ஒரு பெரிய அற்புதம், என்னால இது மறக்க முடியாத 2வது சம்பவமா சொல்றேன். எப்படின்னா, அந்த ஊர் முழுவதும் அக்கினி அனுப்பிட்டார். எப்படி பீரங்கில இருந்து குண்டு பாயுதோ அதே போல ஊர் முழுவதும் அக்கினி இறங்க ஆரம்பிச்சு. அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லை, வரவே இல்லை. வீடுகளுக்குள்ள இருந்த பெண்களுக்கு மேலெல்லாம் அக்கினி இறங்கி அவங்க அந்த கூட்டத்தை நோக்கி அலறி அடிச்சு கொண்டு அப்படி ஆத்துமாக்கள் வருது. என் கையில வலது கையை வச்சு நான் ஒரு பேயை துரத்தும், ஒண்ணு கீழே விடும், அடுத்தது வந்துடும், அடுத்தது இடது கையை வச்சு வைப்பேன். இப்படி ரெஸ்ட் இல்லாம பாருங்க வந்துகிட்டே இருந்துகிட்டே, எங்க துரத்த வந்துட்டீங்கன்னு சொல்லி அவங்க மாம்சீக பலத்துல ஓடி வரல. அந்த வல்லமை இறந்த உடனே இந்த ஆவிகள் வீட்டுக்குள்ளுக்குலாம் இருக்க முடியல. ஊர் முழுவத கர்த்தர் அக்கினி அனுப்பிட்டாரு. பயங்கரமானது. இன்னைக்கு பெரிய மற்ற ஊழியக்காரன் வீடியோ எடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி ஒரு வல்லமை பார்த்து கடைசியில் விடிய பிசாசு பயங்கர ஆவிகள்லாம் அலறி வெளியே அங்கிருந்து காட்டேரி வழிபாடுன்னு உண்டு அந்த ஏரியாவிலாம். அதுகள்லாம் உடம்புல ஒரு மனுஷருக்குள்ள இருந்துச்சுன்னா அப்படி அது ஒட்டி அவங்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்ச மாதிரி உறிஞ்சிடும். ஆள் ஒரு வாலிப பிள்ளை வயசுக்கு வர விடாம அந்த அட்டாக் இருந்தது. கடைசியில் அவங்க ஜெபிக்கும் போது டெலிவரன்ஸ் விடுதலை கிடைச்சிது. அப்படி எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே பயந்து ஓடிச்சு. ஊர்களெல்லாம் ஏகப்பட்ட கூட்டம். நான் இதை நினைக்கவே இல்லை, நான் எதிர்பார்க்கல. பாருங்க, நம்ம நினைக்கிறதுக்கு ஆண்டவர் மேலா செய்யறாரு. அவரு இஸ்ரவேல் ஜனங்கள் காடைக்கு ஆசைப்பட்ட போது சமுத்திரத்துல கீழ்காற்றை கட்டளையிட்டாரு. காடைகளை அடிச்சு கொண்டு நிரப்பிட்டு அதே மாதிரி ஆத்துமக்கள் நம்ம ஒரு ஜபம் தான். அவர் வாழ்க்கையை அனுப்புறோடனே ஆத்துமக்களை கொண்டு என்ன செய்யறாரு போட்டாரு. அவர் வல்லமை இதை நான் என் வாழ்க்கையில இந்த 2 சம்பவங்களும் மறக்கணும். பாருங்க, அன்னைக்கு விடிய நாங்க பிசாசு துரத்தணும். இது ஒரு பெரிய மேலான ஒரு அனுபவம், என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். நம்மளை கொண்டா ஆண்டவர் இப்படி செஞ்சாருன்னு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். எந்த பகுதி அது? அது ஆந்திரா சித்தூர் மாவட்டம் ஒரு கிராமம். அந்த கிராமம் பேர் எனக்கு மறந்துட்டேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். நீங்க அப்போ அந்த இப்போ இன்னொரு கேள்வி, அதோடைய வல்லமை பெற்றிருக்கீங்க. அப்ப அது சாத்தான எதிர்க்கக்கூடிய விரட்டக்கூடிய சாத்தான் நடுங்கக்கூடிய வல்லமை, கடவுளுடைய வல்லமை உங்களுக்கு இருக்கு. ஆனா அதே நேரத்துல சாத்தானுடைய அந்த தாக்குதல் இருக்கும்ல, எப்படி நம்மளை எதிர்க்க அப்படிங்கும் போது ஒரு ஆளை எதிர்க்கும் போது இன்னொரு எதிரி உருவாகும். அப்ப அவன் சாத்தான் நம்மளுக்கு எதிரியாத்தானே உருவாவான். எப்படி தாக்குதலுக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் தாக்குதலை உணர்ந்திருக்கேன், நேரடி யுத்தம் பண்ணிருக்கேன். ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு, ஒரு கிறிஸ்தவன் தான் பேரளவுக்கு, அந்த பையனுக்குள்ள ஒரு ஆவி, துஷ்ட ஆவி, அத தென் மாவட்டத்துல செய்வினைக்கு பயன்படுத்துவாங்க. அந்த பில்லி சுனி அட்டாக் அந்த பையனுக்கு இருந்தது. நான் அப்போ ஓசூர்ல இருந்தேன். அப்போ அந்த குடும்பத்துக்காக என் தம்பி போய் எங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பாருங்க, அந்த ஆவி, நான் ஊருக்குள்ள என் ஞானசான பேரே ஊருக்கு தெரியாது, என் பேர் சித்திரபாண்டின்னு தான் தெரியும். ஆனா ஸ்டீபன்ங்கிறது நான் யாருக்குமே அதிகமா சொல்லலை. ஞானசான பேர் ஸ்டீபன் சித்திரபாண்டி. ஆனா வீட்டுல தானா ஆட ஆரம்பிச்சு ஐயோ அந்த ஆவி, அந்த துஷ்ட ஆவி அது ஆட ஆரம்பிச்சு, ஐயோ ஸ்டீபன் சித்திரபாண்டி அக்கினி அபிஷேகம் பெற்றிருக்கான், நாளைக்கு வரப்போறான், அன்னைக்கு பஸ் ஏறி நாளைக்கு வரப்போறாங்க, நான் அக்கினி தலையில கை வச்சா நான் எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சு. அப்போ அந்த பையனோட அப்பா அப்போ ஸ்டீபனை யாருன்னே அப்போ சொல்லியிருக்காங்க, ஓ இன்னார் பையன், இந்த தம்பியா, ஐயோ அப்படியா, இந்த இது ஞானசான பேர் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 சகோதரன்ட்டு சொல்லியிருக்காரு. அண்ணன் ஊருக்கு வந்தா வர சொல்லுங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் மறுநாள் போகும்போது அவரு பஸ்ஸு, நான் எங்க ஊருக்கு பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கேன். அவரு சொன்ன கடைசி சீட்ல நான் உட்கார்ந்து அவரும் வந்தாரு. தம்பி
வாங்க நீங்க இதுல விசேஷத்த ஆளாமல்ல, நான் கேள்விப்பட்டேன் நீங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நான் பெரிய ஆளு கிடையாது, என்னில் இருக்கிற இயேசு பெரியவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனேன். போனா எல்லாரும் தலையிலையும் கை வைக்க, எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமா கிடந்து உள்ள எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த தெருவே அன்னைக்கு வேடிக்கை பார்த்து 1995 வருஷம் நடந்த ஒரு சம்பவம், மறக்க முடியாது. பாருங்க, அப்போ அந்த ஆள் இப்ப நம்மளை கண்டு எப்படி பயப்படுது பாருங்க. பாருங்க அந்த இது ஒரு அப்போ தாக்குதல்ங்கிறது இன்னொரு தடவை சொல்றேன். நான் ஓசூர்ல இருக்கிற காலங்கள்லாம் அப்பெல்லாம் அங்க சபை ஊழியங்கள் அதிகமா எழும்பல. அந்த டைம்ல பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி, கிட்டத்தட்ட அந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் போது அவன் எத்தனை அடி உயர்ந்த அதே மாதிரி பயங்கரமா கருப்பாரு, வாய் கோணலா இருக்கு, கருன்னு இருக்கு, பார்க்கவே அருவருப்பாரு, பயங்கரமான உருவம். அப்படியே அலறிக்கிட்டு ஆக்ரோஷமா மேல அப்படியே பாய்ஞ்சிட்டு வாரான். அப்பெல்லாம் 95 பயங்கரமா ஜெபம் பண்ணுவோம், அபிஷேகம் பயங்கரமா இருக்கும். எண்ணில இருந்து அக்கினி போய் அவனை அப்படியே பட்சிக்குது. பட்சித்த உடனே அது அலறி பீஸ் அவன் செதற மாதிரி அலறி அடிச்சு வந்த வழியே ரிவர்ஸ்ல அப்படியே ஓடிட்டான். சினிமா படம் மாதிரி இருக்கு. நிச்சயம் உண்மையா நடந்தது. என் ஆவிக்குரிய கண்ணால நான் பார்த்தேன். இல்லைன்னா நம்ம இதெல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நம்முடைய எனக்கு அவர் அக்கினி அபிஷேகம் கொடுத்து என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்த பிறகு நடந்த சம்பவம். ரெண்டாவது, நான் ஆம்பூர்ல ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன், நண்பருடைய ஒரு திருமணத்துக்காக போயிருந்தேன். அது ஒரு நான் ஆரம்பத்துல இருந்த சபை. அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு திருமணம், ஈவினிங் டைம்ல திருமணம் முடிஞ்சு எல்லாருமே நைட்டு பஸ்ஸு கிடையாது, நைட்டு 11 மணி ஆகிட்டு எல்லாம் படுத்துட்டாங்க. அந்த வட்டாரத்துல இருந்து ஊழியர்காரங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு ஒரு பெரிய நீளமான ஒரு பெரிய சபை, உள்ள ஒரு சின்ன ரூமு,